எங்க அப்பா இருந்து என்னோட 19 இயர்ஸ் ஆகுது. நான் 2 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் அவரோட முகம் பார்த்த ஞாபகம் இல்ல. அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியா கூட இல்ல. எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அத்தை இவங்கெல்லாம் சொல்லிதான் எங்க அப்பாவோட கேரக்டர் கூட எனக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இயேசுவை மாத்திரம் நம்புற, உலகத்துல எத்தனையோ தேவன்கள் இருக்காங்களேன்னு. உலகத்துல பல கோடி புக்ஸ பல ஜனங்கள் எழுதியிருக்காங்க. ஒருவேளை அந்த புக்கை அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா வேற ஒரு மனுஷன் அந்த புக்கை எழுதி நான் படிச்சிருக்கேன். ஆனா நான் படிக்கிற ஒரே ஒரு புக்கு, அது வெவ்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்த ஜனங்க, அதுலயும் ஒரு 40 பேர். அந்த 40 பேர்ல ஒரு மீன் பிடிக்கிறவன், ஒரு அட்வொகேட், ஒரு டாக்டர், ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு ராஜா, ஒரு ஆட்டு மேய்ப்பன், இப்படி பல ஜனங்க எழுதியிருக்காங்க. அந்த 40 பேர் எழுதின எல்லா வார்த்தைகளும் ஒரு ஆளை தான் குறிக்குது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான். பைபிளை படிக்கும் போது என்னதான் வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பா இருக்காரு, அவர் மாத்துவாருன்ற நம்பிக்கை கொடுக்குது. என் படகு என்னதான் தள்ளாடினாலும் கூட அவர் என் கூட இருக்காரு, காற்றையும் கடலையும் அடக்க அவர் வல்லவர் நினைக்க தோணுது. என் ப்ராப்ளம்ஸ் ஆனா செங்கடல் மாதிரி என் முன்னாடி நின்னா கூட அவர் அதை 2 பிளக்க செய்து என்ன அந்த பாதையில நடக்க வைப்பாருன்னு நினைக்க தோணுது. நான் மரணத்தின் விளிம்புல போய் விழுந்தாலும் கூட அவர் என்னை காப்பாத்த எனக்கு துணையா இருக்காருன்னு நினைக்க தோணுது. என்ன எல்லாரும் ஒதுக்கி ஒரு இடத்துல தள்ளி விட்டாலும் கூட என்ன அவர் பார்க்க வருகிறாருன்னு நினைக்க தோணுது. எல்லாரும் என்னை விட்டு தூரம் போய் எனக்கு உதவி செய்யலனாலும் கூட எனக்கு உதவி செய்யற ஒரு கரை அவரோட இதுன்னு நினைக்க தோணுது. எல்லாமே எனக்கு நம்பிக்கை ஏற்று போனாலும் கூட ஒரே ஒரு நம்பிக்கை அவர் இருக்கார். 4 பேர் சொன்னாங்க உங்க அப்பாவோட கேரக்டர் இப்படிதான். ஆனா 40 பேர் சொல்றாங்க இவர் தான் உன் உருவாக்கின கர்த்தர்னு. கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு நன்றி. ஆமென்.